2025 ஆண்டில் ஜெர்மனி நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனி நாட்டையே வலம் வருகின்றது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மின்செனில், பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நும்பர்கில் தமிழ் மக்களை நாடி வருகிறது நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்டானிஸ் பிளாட்ஸ் 12 முன்சின். பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கால் புரோக்கர் ஸ்ட்ராசா 9 நும்பர்க். மறவாதீர்கள், நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை. தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் ஊடகமாக ஏற்று அதில் இணைந்து ஆதரவை வழங்கி வருகின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். உறவுகளே வணக்கம். கொலோன் பாடசாலை வளாகத்தில் இருந்து 15,000 யூரோ மீட்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது நடைபெறுகின்றன. கொலோன் நகரத்தில் பாடசாலை ஒன்றின் வளாகத்திலிருந்து அந்த பாடசாலையை கல்வி கற்கின்ற மாணவர்கள் 15,000 யூரோக்களை எடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த 15,000 யூரோக்களும் பாடசாலை வளாகத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாகவும், இதே வேளையில் மாணவன் ஒருவன் நிலத்தை தோண்டிய பொழுது இந்த 15,000 யூரோ கட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியப்படுத்தப்படுகின்றது. அதே வேளையில் இந்த 15,000 யூரோக்களை இந்த பாடசாலை மாணவன் கண்டுபிடித்த பிற்பாடு உடனடியாக பாடசாலை அதிபருக்கு தெரிவித்ததாகவும், பின்னர் பாடசாலை அதிபரானவர் இந்த விடயம் சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் பரிமாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பாடசாலை வளாகத்திற்கு வந்த போலீசார் பின்னர் இந்த 15,000 யூரோக்களை கைப்பற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த 15,000 யூரோக்களும் சட்டவிரோதமான முறையில் இந்நிலத்துக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் இந்த சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட பொழுது குற்றவாளிகள் அன்று இந்த பணத்துக்கு உரியவரை கண்டுபிடிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் இந்த 15,000 யூரோக்களையும் நகர நிர்வாகத்திடம் அவர்கள் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெர்மனி நாட்டின் போலீஸ் நிலைய கணனி ஒன்றில் இருந்து ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன. நீதசக்சன் மாநிலத்தினுடைய போலீஸ் திணைக்களத்திலிருந்து அவர்களுடைய கணனியிலிருந்து முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது நீதசக்சன் மாநிலத்தில் உள்ள கணனி விடயம் சம்பந்தமான சில உதவிகளை ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று வழங்கி வந்ததாகவும், இந்த தனியார் நிறுவனமானது பிரபலமான போதை பொருட்கள் கடத்துகின்ற ஒரு நபருடைய நிறுவனமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த நிறுவனத்தின் ஊடாக இவர் போலீஸ் திணைக்களத்திற்கு சில பயிற்சிகளை வழங்கியதாகவும், இதன் காரணமாக இவர் அதிமுக்கிய சில தரவுகளை போலீஸ் கணனியிலிருந்து திருடியதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனி டோட்முண்டில் KKL டெக்ஸ்டைலியன் 8வது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள். வண்ண வண்ண ஆடை திணுசுகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள். KKL டெக்ஸ்டைலியன், ரெய்னிஜ் ஸ்ட்ராசா 56 டோட்முண்ட். ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் அகதிகள் தொடர்பான புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் நேற்று இயற்றப்பட்ட கடுமையான அகதிகள் சட்டத்திற்கு ஜெர்மனியர்களில் 47% ஜெர்மனியர்கள் தமது ஆதரவை வழங்குவதாக புள்ளிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU CSU கட்சி மற்றும் AFD சேர்ந்து தொழிற்படுவதற்கு 66% ஜெர்மன் மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் SPD கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரான முன்செனிக் அவர்கள் கருத்து வெளியிடுகையில், எதிர்வரும் காலங்களில் CDU CSU கட்சியானது AFD கட்சியுடன் சேர்ந்து தொழிற்படக்கூடாது என்ற ஒரு செய்தியை பரிமாறி இருக்கின்றார். இது இவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியின் முன்னாள் அதிபர்
அங்கலா மேர்க்கல் அவர்கள் கூட இந்த CDU-CSU கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவருடைய செயற்பாட்டை கடுமையான முறையில் விமர்சித்திருக்கிறார். அதாவது தான் CDU-CSU கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவருடைய செயற்பாட்டிலிருந்து விலகி நிற்பதாக கூறியிருக்கின்றார். இதே வேளையில் அங்கலா மேர்க்கல் அவருடைய கருத்துக்கு எதிராக பல அவரது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இவரது காலத்தில் இவர் அகதிகள் விடயத்தில் மிக மெத்தனமான போக்கை கடைப்பிடித்தார் என்றும் இந்த மெத்தனமான போக்கை திருத்துவதற்கு தற்பொழுது CDU-CSU கட்சியினுடைய முதன்மை வேட்பாளரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் அகதிகளை கட்டுப்படுத்துகின்ற புதிய சட்டங்கள் தொடர்பான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை எப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஜெர்மனியின் பாராளுமன்றமான புண்டஸ்டாக்கில் நேற்று தினம் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU கட்சியினுடைய தலைவரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்களால் அகதிகள் விடயத்தில் சில விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அதாவது புன்ட் சொல்லப்படுகின்ற 5 விடயங்கள் அடங்கிய அம்சங்களுடன் இந்த விண்ணப்பத்தை ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அதாவது ஜெர்மனியின் எல்லைகளில் சோதனைகளை தீவிரப்படுத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஜெர்மன் நாட்டுக்குள் நுழைவதை தடுத்தல் மற்றும் ஆவணங்கள் இல்லாமல் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்களை திருப்பி அனுப்புதல் மற்றும் நாட்டை விட்டு அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கின்ற அகதிகளை நாட்டை விட்டு கடத்தும் வரை சிறைகளில் அடைத்தல் மற்றும் குற்றவாளிகளுக்கு வதிவிட விசா வழங்குவது விடயம் சம்பந்தமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இந்த விண்ணப்பத்தின் அம்சங்கள் ஆகும். இதேவேளையில் இந்த விண்ணப்பத்திற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெறுவதற்கு ஜனநாயக கட்சியில் விருப்பமுள்ள கட்சிகளான SPD மற்றும் பசுமை கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் தமக்கு எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் பிரதான வளர்ந்து வரும் தீவிர வலதுசாரி கட்சியான AFD கட்சியுடைய ஆதரவை ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் பெற வேண்டிய கட்டாய தேவை இருந்தது. இந்த கட்சியினுடைய ஆதரவை பெறுவதற்கு முதல் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் SPD மற்றும் FDP மற்றும் பசுமை கட்சியை தமக்கு ஆதரவு வழங்குமாறு வேண்டியிருந்தார். இதே வேளையில் ஜனநாயகத்துக்கு விரோதமான சில செயற்பாடுகளாக தாம் கருதுவதாக கூறிய இந்த கட்சிகள் இந்த விண்ணப்பத்திற்கு தமது ஆதரவை வழங்க மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். இதன் காரணத்தினால் AFD கட்சியானது மறைமுகமான முறையில் இந்த விண்ணப்பத்திற்கு ஆதரவை வழங்கியிருந்தது. அதாவது ஜெர்மனியின் பாராளுமன்ற வரலாற்றில் குறிப்பாக 2வது உலக மகாயுத்தத்திற்கு பிற்பாடு தீவிர வலதுசாரி கட்சியானது இந்த ஜனநாயக கட்சியினுடைய விண்ணப்பத்திற்கு தனது ஆதரவை வழங்கியவுடன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த AFD என்ற கட்சியானது குதூகலத்துடன் காணப்பட்டிருந்தது. இதே வேளையில் ஜனநாயகத்தை விரும்புகின்ற கட்சிகளானது தற்பொழுது CDU-CSU கட்சியினுடைய முதன்மை வேட்பாளராக கருதப்படுகின்ற ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்களுடைய நடவடிக்கையை கடுமையான முறையில் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. இதே வேளையில் இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த 5 புள்ளிகள் அடங்கிய விண்ணப்பத்தின் மூலம் எதிர்காலத்தில் ஜெர்மன் நாட்டில் அகதிகள் வருவதற்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது எல்லை சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டால் மற்றும் சரியான ஆவணங்களின்றி ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்றவர்களை நாடு கடத்துதல் மற்றும் அவர்களை திருப்பி அனுப்புதல் போன்ற விடயங்கள் கடைபிடிக்கப்படுமானால் ஜெர்மன் நாட்டில் வருகின்ற அகதிகளின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இனி உலக செய்திகள். ஈராக் நாட்டைச் சேர்ந்த அகதியான மோமிகா என்று சொல்லப்படுகின்றவர் ஸ்வீடன் நாட்டில் வாழ்ந்து வந்தார். கடந்த காலங்களில் இஸ்லாமியத்துக்கு எதிரான முறையில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். அதே வேளையில் இவர் குர்ஆனை கூட பொது வழியில் வைத்து தீயிட்டு கொளுத்தி வந்தார். இதே வேளையில் இந்த நபருக்கு எதிராக பல இஸ்லாமிய நாடுகள் தங்களது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருந்தன. இந்த கண்டனத்தை தொடர்ந்து ஸ்வீடன் நாடானது மோமிகா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈராக் அகதி மீது வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமான முடிவுகள் இன்று வெளியாக இருந்த நிலையில் மோமிகா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈராக் நாட்டைச் சேர்ந்த அகதியானவர் பொது வழியில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இவரது கொலையின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் இருப்பதாக ஸ்வீடன் நாட்டு போலீசார் சந்தேகிப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மோமிகாவுடைய இந்த குர்ஆன் எரிப்பு சம்பவத்தை அடுத்து ஈரானின் சமய அதிபர் தலைவரான ஆயத்துல்லா ஹமேனி அவர்கள் கடுமையான முறையில் மோமிகாவை கண்டித்திருந்தார். இதே வேளையில் இவர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆயத்துல்லா அலி ஹமேனி அவர்கள் இந்த குர்ஆன் எரிப்பு சம்பவத்தின் பிற்பாடு பொது வழியில் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இது எவ்வாறாக இருந்தாலும் ஸ்வீடன் நாட்டு போலீசார் இந்த கொலையின் பிற்பாடு 5 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை என்றும் ஸ்வீடனிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் நாளைய தினம் வடமாகாணத்திற்கு செல்லுகின்றார். அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவர் பங்கேற்க உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, வடக்கு கிழக்கில் உள்ள 21,000 வேலையற்ற பட்டதாரிகள் நாளைய தினம் யாழ் மாவட்ட ஆளுநர் அலுவலகத்தின் முன்னால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது படித்து பட்டம் பெற்ற பிற்பாடு இவர்கள் வேலையில்லாத நிலையில் உள்ளதாகவும் அரசாங்கம் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.